ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ நம்மக்கிட்ட வந்து Redmi A4 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா வந்து அந்த இனிஷியல் செட்டப் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அதை பற்றி வந்து குயிக்காக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா Xiaomi ஹைப்பர் OS அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து இந்த ஆரோ மார்க்கு செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ், ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் ரீஜன் வந்து இப்போ எந்த கண்ட்ரியிலேருந்து நீங்கள் இந்த ஃபோனை செட்டப் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜில் நம்ம எதுவுமே வந்து அன்டிக் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த ப்ரைவசி பாலிசி மட்டும் வந்து டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். உங்கள் பழைய ஃபோனில் இருக்க டேட்டா வந்து காப்பி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ் அப்படின்னா வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸ் செலக்ட் பண்ணி வந்து பழைய டிவைஸ் பக்கத்துலேயே வச்சு நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து செட்டப் பண்ணிடுறேன். அண்ட் செக்கிங் ஃபார் சிம் கார்டு இருக்கும். சிம் கார்டு இப்போயே கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ஃபோன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து இன்சர்ட் பண்ணலாம். வைஃபை நெட்வொர்க் வந்து கேட்குது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வைஃபை நெட்வொர்க்குமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கூகுள் சைன்இன் பேஜ் கேட்குது. இந்த பேஜில் நீங்கள் மெயில் ஐடி போட்டு சைன் பண்ணலாம், இல்லை லேட்டராக கூட ஃபோன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சுட்டுமே வந்து நம்ம ஜிமெயில் சைன்இன் பண்ணிக்கலாம். கூகுள் சர்வீசஸில் இந்த சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா மட்டும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து அக்செப்ட் கொடுத்துடலாம். அண்ட் தென் சூஸ் இயர் சர்ச் இன்ஜின் இருக்குது. இது வந்து நம்ம கூகுள் செலக்ட் பண்ணிடலாம். செட் ஸ்க்ரீன் லாக் பேஜில் வந்து நீங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் பட்டன் வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்டர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படியே ஃபிங்கரோட பொசிஷன் வந்து மேலே, கீழே, லெஃப்ட்டு, ரைட்டுன்னு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எப்படி அன்லாக் பண்ணுவீங்களோ அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரிவ்யூ அடிஷ்னல் ஆப் பேஜில் வந்து நம்ம ஓகே கொடுத்துட்டு இந்த பேசிக் செட்டிங் பேஜில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணுங்கள். லொக்கேஷன் வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா வந்து மறக்காமல் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பர்சனலைஸ் ஆட்ஸ் இருக்கும், இதுவுமே வந்து மறக்காமல் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்டேட் சிஸ்டமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனுவலாக நீங்கள் போய் சர்ச் பண்ணி கூட வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் பண்ணிடலாம். சிஸ்டம் டேமண்ட் பெர்மிஷன்ஸ் இருக்குது, இதுவுமே வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்டேட் ஆப் ஆட்டோமேட்டிக்லேயே இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேஜில் மொத்தமாக எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் ஃபாண்ட் செட்டிங்ஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபாண்ட் தான் இருக்குது. தேவைப்படுதுன்னா ஃபாண்ட் ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். செட்டப் லாக் ஸ்க்ரீன் இருக்குது. லாக் ஸ்க்ரீனில் நமக்கு அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி வந்து வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்ருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீச்சர் தான் இது. இதுவுமே வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. அண்ட் கிளாசிக் லான்ச்சர் வேணுமா, ஆப் ட்ராயர் வேணுமான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக வந்து ஆப் ட்ராயரோட யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் ஃபைனலாக வந்து Xiaomi ஹைப்பர் OS அப்படின்ற பேஜ் வந்துருச்சு. செட்டப் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதாக வந்து நமக்கு இந்த பேஜில் காட்டியிருக்கு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் ஃபைனலாக வந்து Redmi A4 5G வந்து நம்ம செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஆப் ட்ராயருமே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து மேனுவலாக போய் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் பார்த்தோன்னா ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 14ஓட வருது. இது வந்து Xiaomi ஹைப்பர் OS 1.0.2 வெர்ஷனோட வருது. ஃபோனோட மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128 GB 108.7 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் ஒரு அப்டேட்டுமே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்டுமே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்றது. ஸோ அண்ட் ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா குளோபல் சர்ச் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணிவிடுங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு மோர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்வைப் டவுன் ஆன் தி ஹோம் ஸ்க்ரீனை சர்ச் இருக்கும், அது வந்து நோட்டிஃபிகேஷன் ஷேட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் கொடுத்துருங்க. இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ண வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாராச்சும் வந்து A4 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த டாப்பிக்லேயுமே வந்து நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.